மிதுனம் ராசி லக்னக்காரர்களுக்கு ராசியில் குரு இருக்கிறது உடலில் சற்று பருமனை கொடுக்கும். தற்சமயம் சாப்பாட்டில் மருந்து வகையில் நீங்கள் கட்டுப்பாடு கொண்டு வர ஏதாவது டிராஸ்டிக் சேஞ்சஸ் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது வேறு ஒரு பிரச்சனைகளில் உடல் பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதனால் அதை தயவு செஞ்சு அதை தவிர்க்கிறது தற்போது அவசியம். அது பின்னாடி பார்த்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ ஜெய் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தற்போது நாம் மிதுன ராசிக்காரர்களுக்கான 2026 வருட பலன்களை பார்க்கலாம். இந்த பல வருடங்களாக அமைதி இல்லாமையும் சில பிரச்சனைகளையும் சிக்கிக்கிட்டு இருக்கிற பல ராசிக்காரர்கள் மத்தியில் இந்த மிதுன ராசிக்காரர்களையும் சேர்க்கலாம். கடந்த 2-3 வருடங்களாகவே சில பிரச்சனைகள், தனிமை, வெளிநாட்டு வாழ்க்கை, இந்த மாதிரி பல்வேறு இதில் நீங்கள் இருக்கும். தற்போது உங்களுக்கு ராசியில் இருக்கிற குரு, 9ல் ராகு, 3ல் கேது, 10ல் சனி, இதெல்லாம் தற்போது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தில் ஆரம்பத்தில் ஜனவரி 1ஆம் தேதி உங்களோட 12ஆம் வீடான ரிஷபத்தில் ரோஹிணியில் உச்சமாக இருக்கும்போது இந்த வருஷம் பிறக்குது. அதாவது 2ஆம் அதிபதி 12ல் போய் உச்சமாகும்போது, அதே போல் 7ஆம் வீட்டில் தனுசில் பார்த்திங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இப்படி பல கிரகங்கள் இருந்து உங்கள் ராசியை பார்க்குது. இது ஒரு அற்புதமான அமைப்பு தான். இந்த வருடம் ஆரம்பம் இதை மிதுன ராசிக்காரர்களுக்கு 2 பிரிவாகவே வச்சுக்கலாம். இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு பலன்களும், ஜூன் மாதத்துக்கு பிறகு ஒரு பலன்களும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா குரு எல்லாருக்குமே நல்லவர் தான். ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பாதகம் செய்யக்கூடியவர். அந்த பாதகாதிபதி ராசியிலே இருக்கும்போது உங்களுக்கு கெட்டது செய்யக்கூடிய ஒருத்தர் உங்கள் வீட்டிலே இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க. அது நல்லதுன்னு நினச்சி நீங்கள் பண்ணுறது கெட்டதாக போயிடும். நீங்கள் நிறையா முயற்சி செய்து சில தோல்விகளை அடைந்து அதுக்கப்புறம் மிகப்பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு வரும். அதாவது ஜென்ம குருனால் உங்களுக்கு வேலையில் மாற்றம், வீடு மாற்றம், தொழிலில் மாற்றம், வருமானத்தில் கொஞ்சம் ஏதாவது ஏற்றத்தாழ்வு, இந்த மாதிரிலாம் வரும். அது உங்களுக்கு நீங்கள் கவலைப்படக்கூடாது. பின்னாடி நன்மை தான் ஏற்படும். அதனால் அதே போல் உடல் நலத்தில் நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப நல்லா பார்த்துக்கிறணும். ஏற்கனவே ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது சார்ந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இனிமேல் நீங்கள் நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு லைட்டாக உடற்பயிற்சி செய்கிறது, இந்த மாதிரியான வகையில் தான் நீங்கள் பின்பற்றணும். அதுக்காக உடல்நலத்தை பார்த்துக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ்லாம் இப்போ கொண்டு வரக்கூடாது. ஏன்னா பாதகாதிபதி இருந்து உங்களுக்கு ஏதாவது மேலும் பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடும். நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன். எங்கள் வீட்டிலே மிதுன லக்கணக்காரர் ஒருத்தர் தொடர்ந்து மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவர் திடீர்னு சாப்பிடாமல் நிறுத்திட்டு பெரிய உடல்நல பிரச்சனை வந்துருச்சு. அதனால் நீங்கள் உங்களுக்கு மனநிலையில், புத்தியில் உங்களுக்கு நமக்கு இது சரியாயிருச்சு, இது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு ஒரு மாற்றம் ஏதாவது மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்க மருந்துகளை தயவு செய்து டாக்டரை கேட்காம நீங்கள் மாற்றிடக்கூடாது. அதே போல் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற கெட்ட விஷயத்தை மாற்றுங்க. நல்ல விஷயங்களை நல்லதாக சாப்பிட்டுக்கிட்டு, லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டு, நல்ல விதமாக நீங்கள் உடற்பயிற்சி செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உடல்நல கோளாறு கண்டிப்பாக வராது. அதே போல் திருமணம் உங்களுக்கு நடைபெறும். இந்த வருஷம் கணவன் மனைவியிலே இருக்கிற உறவு பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது நல்ல ஒரு சுமூகமாக நல்ல நிலைமைக்கு வரும். அதே போல் ஜூன் மாதத்துக்கு பிறகு 2ல் ராகு போகிறதுனால உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதில் உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி 2ல் போய் உச்சம் அடைகிறதுனால, அது குருவாக இருக்கிறதுனால உங்கள் பணவரவு, பொருள், செல்வாக்கு எல்லாமே உயரும். நீங்கள் உங்களோட முழு பலத்தையும் முழு செல்வாக்கையும் பயன்படுத்தி மிகப்பெரிய இடத்துக்கு வரக்கூடிய ஒரு அருமையான நேரமாக ஜூன் மாதத்துக்கு பிறகு மிதுன ராசிக்காரர்களுக்கு வரும். ஆனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது பேசி பிரச்சனையெல்லாம் மாட்டிடக்கூடாது. அது மட்டும் ரொம்ப முக்கியம். அதே போல் புதுசாக ஏதாச்சும் திடீரென மாற்றம் உணவில் மட்டும் பண்ணக்கூடாது. அது பிரச்சனையை கொடுங்கிறதுனால நான் திரும்ப சொல்கிறேன். வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் ஜூன் மாதத்துக்கு பிறகு தான். ஆனால் அதே போல் உங்களுக்கு உடல்நிலை முன்னேற்றம், திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சந்தோஷத்தை கொடுக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் இந்த வருடம் உங்களுக்கு வரும். ஆகவே இதான் நண்பர்களே, மிதுன ராசிக்காரர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள். மிக்க நன்றி.